ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். பிஎஃப் ஒரு முறை பெற்றிருந்தாலும் வேலை வாய்ப்பற்றோர் உதவித்தொகை கிடையாது. தமிழ்நாடு அரசு அதிரடி அறிவிப்பு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனலில் இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும்போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு உதவியாக தமிழ்நாடு அரசு மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. 10ஆம் வகுப்பு தோல்வி அடைந்தவர்கள் முதல் பட்டதாரிகள் வரை வேலைவாய்ப்பு இல்லாமல் இருந்தால் இந்த திட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து உதவித்தொகை பெறலாம். ஆண் மற்றும் பெண் என இருபாலரும் இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்கலாம். மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் நேரடியாக அல்லது அதிகாரப்பூர்வ இணையதளமான employmentexchange.dn.gov.in மூலம் விண்ணப்பிக்க வசதி உள்ளது. இந்த நிலையில் இந்த திட்டம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி ஒருவர் முன்பு வேலை செய்தபோது ஒரே ஒரு முறை கூட பிஎஃப் தொகை பெற்றிருந்தால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பற்றோர் உதவித்தொகை பெற தகுதி இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் வெளியிட்டுள்ள அறிவிப்பில், வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்து 5 ஆண்டுகள் தொடர்ந்து புதுப்பித்து வந்தும் வேலை கிடைக்காமல் இருக்கும் படித்த இளைஞர்களுக்கு தமிழக அரசு மாதாந்திர உதவித்தொகை வழங்கி வருகிறது என கூறப்பட்டுள்ளது. இந்த உதவித்தொகை கல்வி தகுதிக்கு ஏற்ப வழங்கப்படுகிறது. அதன்படி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்களுக்கு ரூபாய் 200, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ரூபாய் 300, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு 400, பட்டதாரி மற்றும் முதுநிலை பட்டதாரிகளுக்கு ரூபாய் 600 வழங்கப்படுகிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிக தொகை வழங்கப்படுகிறது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்களுக்கும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் ரூபாய் 600, 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ரூபாய் 750, பட்டதாரி மற்றும் முதுநிலை பட்டதாரிகளுக்கு ரூபாய் 1000 உதவித்தொகையாக வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தில் வயது வரம்பு நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு 45 வயதிற்குள் இருக்க வேண்டும். இதர வகுப்பினருக்கு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு 40 வயதிற்குள் இருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகபட்ச வயது வரம்பு இல்லை. ஆனால் 45 வயதிற்கு மேல் இருப்பவர்கள் சுயசான்று வழங்க வேண்டும். மேலும் விண்ணப்பதாரரின் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 72,000 மீறக்கூடாது. மாற்றுத்திறனாளிகளுக்கு வருமான உச்சவரம்பு இல்லை. விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டிலே பள்ளி அல்லது கல்லூரி படிப்பை முடித்தவர்களாக இருக்க வேண்டும். குறைந்தது 15 ஆண்டுகள் தமிழகத்தில் வசித்தவர்களாக இருக்க வேண்டும். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் முற்றிலும் வேலை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும். தினமும் கல்வி நிறுவனங்களுக்கு சென்று படிக்கும் மாணவர்கள் விண்ணப்பிக்க முடியவே முடியாது. ஆனால் தொலைதூர கல்வி அல்லது அஞ்சல் வழி கல்வி பயிலும் நபர்கள் விண்ணப்பிக்கலாம். மேலும் உதவித்தொகை பெறும் காலத்தில் வேலை வாய்ப்பு அலுவலக பதிவை தொடர்ந்து புதுப்பித்து வர வேண்டும். விண்ணப்பிக்க விரும்பும் பொதுமக்கள் வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவை புதுப்பித்து 5 ஆண்டுகள் வேலை வாய்ப்பு இல்லாமல் காத்திருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் 1 ஆண்டு பதிவு செய்த பின் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப படிவத்தை அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் ஏற்றுக்கொண்டு தேவையான ஆவணங்களுடன் சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் விண்ணப்பதாரர் தனியார் நிறுவனங்களில் இருந்து சம்பளம் பெறுபவர்களாக அல்லது அரசிடமிருந்து வேறு எந்த உதவித்தொகையும் பெறுபவர்களாக இருக்க கூடவே கூடாது. குறிப்பாக ஒரு முறை வேலை செய்து பிஎஃப் தொகை பிரிக்கப்பட்டிருந்தாலும் அந்த நபர் வேலை வாய்ப்பற்றவர் என்ற தகுதியை இழந்தவர்களாக கருதப்படுவார் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். எனவே தகுதி உள்ளவர்கள் உடனடியாக விண்ணப்பித்து இந்த திட்டத்தின் பயனை பெறுமாறு மாவட்ட நிர்வாகம் கேட்டுக்கொண்டு உள்ளது. இந்த வீடியோ கண்டிப்பா பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் உறவினர்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்.